Hi, Assalamualaikum friends. Welcome to my channel. Rizna Rilan vlog. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து பூந்தி செய்கிற மாதிரி இப்படி ஈஸியாக அண்ட் டேஸ்டியான பூந்தி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 cup Grame flour and கடலை மாவு, 2 tablespoon மாதிரி oil and pinch of salt, தேவையான அளவு வாட்டர், ஃபுட் கலரிங், yellow ஃபுட் கலரிங், அப்புறம் சுகர் சிரப் செய்கிறதுக்கு 1 cup சுகர் அண்ட் 1/2 cup வாட்டர். வாங்க இப்போ எப்படி பூந்தி பட்டர் செய்கிறேன்ட்டு பார்ப்போம். ஒரு கப்பில் கடலை மாவு எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், நிறையா சால்ட் ஆட் பண்ணுவாங்க, லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணால் போதும். இப்போ தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இதனால் லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மிச்சம் திக்கான பதத்துக்கும் இந்த பெட்டை ஈக்கக்கூடாது, மிச்சம் வாட்டரையாகவும் ஈக்கக்கூடாது. தோசை பெட்டை ஈக்கும் அந்த அளவு அந்த பதத்துக்கு தான் இந்த பெட்டை வந்து திக்காக ஈக்கணும். தோசை பேட்டர் பதத்துக்கு இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். கீழே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஃபுட் கலரிங் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட பூந்தி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ பூந்திக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கொள்ளுவோம். ஒரு பேனில் சுகர் 1 கப்பும் 1/2 cup வாட்டரும் ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் மீடியம் ஹீட்டில் வைக்கணும். இந்த சுகர் சிரப் நல்லா பாயில் ஆகி பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு சுகர் சிரப் ரெடி. இப்போ பூந்தி ஃப்ரை பண்ணுவோம். பூந்தி ஃப்ரை பண்ணதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகிக்கணும். இப்போ ஒரு டாட் போட்டு பார்த்தாக்கா அது சுருக்க ஓசக்க பொங்கி வரணும். அப்போ தான் ஒன்று ஒட்டாது. உங்கள்கிட்ட பூந்தி ஃப்ரை பண்ணுற ஸ்பூன் இருந்தாக்கா பூந்தி அதால் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பேன் தானே, அந்த ஸ்பூன் ஈக்கிது இப்போ ஓட்டமாக வந்த ஸ்பூன், அது உங்களுக்கு ஃப்ரை பண்ணிடும், பூந்தி ஃப்ரை பண்ணி எடுக்கலும். அது யூஸ் பண்ணி நீங்கள் பூந்தி ஃப்ரை பண்ணுங்கள். நான் வந்து காட்டுறேன், அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். பேட்டர் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த கண்ணாப்பில் ஊற்றி அதை நல்லா டெப் பண்ணிக்கோங்க. அது ஒட்டாமல் ஃபஸ்ட்டு அந்த ஆயிலில் விழும். அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுங்க. மிச்சம் ஃப்ரை பண்ணிட வேணாம், கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுங்க. அது சுருக்க ஃப்ரை ஆகிடும். என்னென்னா ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக ஈக்கணும், அப்போ தான் சுருக்க ஃப்ரை ஆகும். ஆயில் ஹீட் இல்லாட்டி அது ஒன்று ஒட்டிப்படும். ஒவ்வொரு தடவை போட போலேயும் நீங்கள் வந்து நல்லா ஆயிலை வந்து ஹீட் பண்ணிகிட்டே போடுங்க. அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ண பிறகு இந்த சுகர் சிரப்பில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour சோக் ஆகணும். இது 1 hour சோக் ஆகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கு பிறகு சர்வ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட பூந்தி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ டேஸ்டி ஆகிக்கின்னு பாருங்கள். பொம்பை ஸ்வீட்ல எல்லாம் எப்படி டேஸ்டி ஆகிக்கும் அதே மாதிரி டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக கீழே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.